காலில் போட்டிருக்கிறது சலங்கையெல்லாம் அப்போ அப்படியே பார்த்தா சுந்தரமாக இருக்கான். சுந்தரம்னா அழகு, அழகு சுந்தரமா எல்லாம் கேட்கறது இல்லையா, அழகு சுந்தரமானின்னு. அப்படியே அவர் வந்து ஒரு செகண்டில் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடியில் பார்த்தார். எல்லாம் குழந்தைகள்லாம் பார்த்துருக்கு. குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், ஒரு பொட்டு வச்சுக்கும், முகம் நிறைய பவுடரை பூசிக்கும், எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியில் போய் பார்க்கும். அது ஒரு அழகு. அதுக்கு தன்னை அழகுபடுத்திக்கணும்னு அந்த கண்ணாடியை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்கும். குழந்தைகள்லாம் நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அழகு. நம்மெல்லாம் கொஞ்சம் வெக்கப்பட்டு அதுக்கிட்ட போக மாட்டோம். ஆனாலும் அந்த கண்ணாடியை பார்த்தாரா, அந்த அழகை பார்த்த உடனே சுந்தரா வாழ்ந்தாரா. அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனாலும் இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை விட 2 பேரும் ஒன்று தான். அவ்வளோ லட்சணமாக வந்துட்டாராம் வெளியில். அப்படியே குதிரையில் ஏறி உட்கார்ந்தாராம். அப்படியே அந்த சப்த ரிஷிகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியலையா. அப்படியே போயிட்டே இருக்காராம். போகக்கூடிய காலங்களில் அங்கே அகஸ்தியர் வர. அகஸ்தியர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, இவர் வந்து எல்லாருமே கூடிட்டா. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கூடிட்டா. கூடின உடனே இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கைலாச மலையில் கூடின உடனே இப்படி ஒரு பக்கம் தூக்கின்றது மலை. எல்லாரும் ஒரு பக்கமே போயிட்டா. பரமேஸ்வரனுடைய நீங்களாம் வந்திருக்கல, எவ்வளோ மழையாக இருந்தாலும் பரமேஸ்வரனை பார்க்கணும்னு இந்த கல்யாணத்துக்கு நீங்களாம் வந்திருக்க இல்லையா. அது மாதிரி தேவர்கள் அசுரர்கள் அத்தனை பேரும் அந்த மலையை மேலே ஏறி நின்றுட்டா. என்ன ஆச்சு, தராசு மாதிரி ஒரு பக்கம் அமுங்க ஆரம்பிச்சிருது, இன்னொரு பக்கம் அப்படியே தூக்கின்றது, தென்பாகம் பூரா தூக்கின்றது. அப்படி தூக்கின உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடுது. பரமேஸ்வரன் போயிட்டே இருக்கிறப்ப அகஸ்தியர் வரார். அகஸ்தியர் என்ன பண்ணாரா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அகஸ்தியர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாராம் மானசீகமாக, நீ தான் வந்து தபோபலத்தில் கெட்டிக்காரன், நீ தான் ஞானத்தில் பெரிய கெட்டிக்காரன், தபஸில் பெரிய கெட்டிக்காரன், மந்திரத்தில் நிறையா கெட்டிக்காரன், ஆச்சாரத்தில் நிறையா கெட்டிக்காரன், நீ தென் திசை பார்க்க போனாராம். ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாரான். ஏன்பா இத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்கா, என்னை மட்டும் நீ அங்கே அனுப்புகிறேங்கிற, நான் உன்னுடைய கல்யாண கோலத்தை பார்க்கப்படாதா அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாரா, உனக்கு அகத்தீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஊரில் கல்யாண கோலத்தினால உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. அப்போ ஊருக்குள்ளே நுழையிற குதிரையில், அந்த குதிரையில் என்ன அழகுன்னு வர்ணிக்க முடியாது. காளிதாசன் தன்னுடைய உத்தர காலாமிரதத்தில் நன்னா வர்ணிச்சிருப்பார். பரமேஸ்வரனுடைய லீலைகளை பூரா வர்ணிச்சிருப்பார். அப்படி வர்ணிக்கக்கூடிய காலங்களில் இவர் வந்து உள்ளுக்குள்ளே போகிறார். அந்த ஊருக்குள்ளே நம்ம பொண்ணு பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வர்றார். அதான் மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லக்கூடியது.